வெல்கம் டு தமிழ் ஜாய். டெல்லி அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதிய நேற்றைய போட்டியில் ரிஷப் பண்ட் மற்றும் யுவராஜ் சிங்கின் அதிரடி ஆட்டங்களால் கதிகலங்கி போன நேற்றைய ஐபிஎல் போட்டி. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது மும்பையில் வைத்து நேற்று நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. அதனைத் தொடர்ந்து புது பொலிவுடன் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்ஸ்மேன்களில் பிருத்திவி ஷா 7 ரன்களிலும் ஸ்ரேயஸ் ஐயர் 16 ரன்களும் எடுத்து அவுட் ஆகினர். அதன் பின்பு சிக்கர் தவானும் காலின் இன்கிராமும் சேர்ந்து ஒரு நல்ல விதமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர். ஆனால் அதன் பிறகு களமிறங்கிய ரிஷப் பண்டோ அதற்கும் ஒருபடி மேலே சென்று எதிரணியான மும்பை இந்தியன்ஸ் அணியின் பவுலர்களை சும்மா காட்டுன்னு காட்டி மிரள வைத்து விட்டார். ஒரு நேரம் ஹெலிகாப்டர் ஷாட்டில் சிக்ஸர், இன்னொரு நேரம் ஒரே கையில் அடிக்கக்கூடிய சிக்ஸர், மற்றொரு நேரம் ரிவர்ஸ் ஸ்வீப் சிக்ஸர், அதனைத் தொடர்ந்து மண்டியிட்டு சிக்ஸர் என சிக்ஸர்கள் மலையாக பொழிந்து 7 சிக்ஸர்கள் மற்றும் 7 பவுண்டரிகள் என மொத்தம் 27 பந்துகளில் 78 ரன்கள் எடுத்திருந்தார் ரிஷப் பண்ட். மற்றபடி சிக்கர் தவான் 43 ரன்களும் காலின் இன்கிராம் 47 ரன்களும் எடுத்து அவுட் ஆகினார். கடைசியாக 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் எடுத்திருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. அதன் பிறகு கடினமான இலக்கோடு களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில் பீகாக் மற்றும் கிருணால் பாண்டியாவை தவிர மற்ற அனைவருமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களை ஏமாற்றிவிட்டனர். ஆனால் அதற்கெல்லாம் ஈடு கொடுக்கும் வகையில் நம்ம யுவராஜ் சிங்கின் கொலவெறியான ஆட்டம் அமைந்தது. 35 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்த யுவராஜ் சிங் வினோதமான சிக்ஸர் ஒன்றையும் பறக்க விட்டிருந்தார். அதாவது ஆஃப் சைடில் கரெக்டான லென்த்தில் போடப்பட்ட பந்து ஒன்றை ஆஃப் சைடிற்கும் ஸ்ட்ரெயிட்டிற்கும் இடைப்பட்ட பக்கமாக தூக்கி சிக்ஸர் ஒன்று அடித்தார் யுவராஜ் சிங். இது மாதிரியான ஒரு சிக்ஸரை கிரிக்கெட்டில் பார்ப்பது என்பது மிக மிக அரிதுதான். ஏனென்றால் அப்படி ஒரு சிக்ஸரை அடிப்பதற்கு ஹேண்ட் பவர் என்பது மிக மிக அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங்கிற்கு துணையாக நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் யாராவது பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தால் நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 176 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 37 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியிடம் தோற்று போனது மும்பை இந்தியன்ஸ் அணி. மேலும் என்னதான் நேற்றைய போட்டியில் வெற்றி தோல்வி என்பது இருந்தாலும் கூட யுவராஜ் சிங் மற்றும் ரிஷப் பண்டின் வான வேடிக்கைகளால் இருதரப்பு ரசிகர்களும் மைதானத்தில் துள்ளி குதித்ததையும் நம்மால் காண முடிந்தது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, ரிஷப் பண்ட் மற்றும் யுவராஜ் சிங்கின் இந்த அதிரடி மலைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.